அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இலங்கையின் சிறைகளில் ஏற்பட்டுள்ள கலவரம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இலங்கை ஜனாதிபதி தலைமையில் அவசரமான கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஈரான் மொசாட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். தாய்லாந்தில் பாடசாலை வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு மிகப்பெரிய பரபரப்பையும் பதற்றத்தையும் அந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்திய இலங்கை உலகில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் இலங்கையின் மிக முக்கியமான சிறைச்சாலைகளான மெகசின் சிறைச்சாலை, குறிவிட்ட சிறைச்சாலை, பல்லன் சேன உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளமை மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்பாகவும் நீர்கொழும்பு, மகர சிறைச்சாலைகளில் மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் வெடித்து 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். சிறைச்சாலை கைதிகள் மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பணியாற்றி இருக்கக்கூடிய சிறை காவலர்கள், உயரதிகாரிகள், போலீஸ் முக்கியஸ்தர்கள் கூட கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பான பதற்றம் அடங்குவதற்குள் நேற்றைய தினம் இடம்பெற்ற மெகசின் சிறைச்சாலை கலவரம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதில் ஒருவர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக இராணுவம், போலீஸ் குவிக்கப்பட்டு அந்த இடத்தில் இயல்பு நிலை கொண்டு வரப்பட்டாலும் சிறைச்சாலைகளுக்குள் ஒரு திட்டமிட்ட கும்பல் இந்த நாட்டை சீரழிப்பதற்கு அல்லது இலங்கை முழுவதும் ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்துவதற்கு, தொடர் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக இலங்கையினுடைய நீதி அமைச்சர் 2 தினங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார். அதற்கான உளவு தகவல்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக அவர் கூறி முடிப்பதற்குள்ளேயே அடுத்தடுத்து கடந்த 24 மணி நேரத்திற்குள் மெகசின் சிறைச்சாலையில், குறிவிட்ட சிறைச்சாலையில், பல்லன் சேன சிறைச்சாலையில் மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் வெடித்தன. ஆனால் ஏற்கனவே போலீஸ் இராணுவம் உசார் நிலையில் இருந்த காரணத்தினால் சிறைகளுக்குள் விசேட அதிரடிப்படையும் இராணுவமும் அனுப்பப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் மெகசின் சிறைச்சாலையில் நேற்றைய தினம் ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார். இன்றைய தினம் பல்லன் சிறைச்சாலையில் இடம்பெற்ற, குறிவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்திலும் 2 பேர் பலியாக இருக்கின்றார்கள். எனவே கடந்த 24 மணி நேரத்தில் தொடர் கலவரங்கள் இலங்கையின் சிறைச்சாலைக்குள் நடந்த சம்பவமும் நீதியமைச்சர் சொல்லப்பட்ட விடயங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு விடயம் தெளிவாக புரிகின்றது. யாரோ ஒரு தரப்பு திட்டமிட்ட ரீதியில் சிறைச்சாலைக்குள் கலவரங்களை ஏற்படுத்தி இந்த அரசினுடைய ஸ்திரத்தன்மையை, நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை குழப்புவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நீர்கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இவ்வாறான விடயங்கள் கூறப்பட்டாலும் கூட அது ஒரு சாதாரணமான ஒரு திடீரென நடந்த சம்பவமாக கூட இருக்கலாம் என பலரும் எண்ணியிருந்தார்கள். ஆனால் தற்போது விடயம் தெளிவாக புலப்படுகின்றது. ஒரே நேரத்தில் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 4 சிறைச்சாலைகளில் கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்யப்படுகின்றது என்றால் அது கைதிகள் ஏற்படுத்தக்கூடிய சாதாரணமான கலவரம் கிடையாது. இதற்கு பின்னால் மறைகரங்கள் இருக்கின்றன. பின்னணியில் யாரோ இதை தூண்ட முற்படுகின்றார்கள் என்று நீதியமைச்சர் சொன்ன விடயம் முற்றுமுழுதாக சரியாகத்தான் இருக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையடுத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள், யாழ்ப்பாணம் சிறைச்சாலையாக இருக்கலாம், மட்டக்களப்பு சிறைச்சாலையாக இருக்கலாம், கொழும்பு, அனுராதபுரம் என இலங்கையின் அத்தனை சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு உச்சக்கட்டமாக பலப்படுத்தப்படுகின்றது. இலங்கை வரலாற்றினை இங்கு பார்ப்பவர்களுக்கு தெரியும். சிறைச்சாலைகளிலிருந்து கலவரங்களை ஏற்படுத்தி சிறைச்சாலைகளை உடைத்து கைதிகளை வெளியே விட்டுத்தான் மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டன. கடந்த காலங்களில் இவற்றை தெளிவாக பார்வையிட்டிருந்தோம். ஏனெனில் சிறை கைதிகள், குற்றவாளிகள் வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்பதை நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு தரப்பு அவர்களை பயன்படுத்த முனைகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனெனில் மிக முக்கியஸ்தர்களுடைய இந்த அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்திருந்தவர்கள் தங்களுடைய அரசியல் பதவிகளை பயன்படுத்தி செய்த குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் நெருக்கமாக வந்திருக்கின்றன. வழக்கு விசாரணைகள் இறுக்கமடைந்திருக்கின்றன. எங்கே தாங்கள் இந்த வழக்குகளில் கைதாகி சிறை கம்பிக்குள் சென்று விடுமோ என்ற அச்சத்தில் இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மையை குழப்பி வழக்கு விசாரணைகளை திசை திருப்புவதற்காக கூட இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம் என அரசினுடைய முக்கியஸ்தர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதையும் நாங்கள் புறந்தள்ள முடியாது. இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநேகா தலைமையில் விசேட பாதுகாப்பு கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. சிறைச்சாலை கலவரங்களை எவ்வாறு கையாள்வது, சிறைச்சாலைகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிப்பது,
அதை மீறி கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டால் எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்பது குறித்து மிகப்பெரிய அளவில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற செய்தியை அரசு விடுத்திருக்கின்றார்கள். போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள அறிக்கையில் பல்லன்சேன சிறைச்சாலைக்குள் காலை உணவு வேளையில் ஒரு கலவரம் ஏற்படுகின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்காக இராணுவத்தினர் உள்ளே வருகின்றார்கள். அந்த இராணுவத்தினர் மீதும் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்துகின்றார்கள். பின்னர் அதிரடிப்படை நுழைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியானாலும் இன்று நாளை இலங்கையின் எந்த சிறைகளில் கலவரம் வெடிக்கலாம் என்பது மக்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய தலையீடியாக மாறியிருக்கின்றது. இலங்கை நிலவரங்கள் இவ்வாறு இருக்க ஈரான் என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை இஸ்ரேலிய மொசாட்டுக்கு செய்திருக்கிறார்கள். அதாவது ஈரானுக்குள் நுழைந்த மொசாட் உளவாளிகள் என்ன வேலைகள் எல்லாம் செய்திருந்தார்கள், அயதுல்லா அல் கமேனி உட்பட ஈரானின் முக்கியஸ்தர்கள், உச்ச தலைவர்கள், தளபதிகள் படுகொலையில் இந்த மொசாட் எவ்வளவு தூரம் தொடர்பு பட்டார்கள் என்பதை எங்களுடைய காணொளிகளில் அகில மீடியா ஏனைய சேனல்களையும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். எவ்வாறு இந்த மொசாட் ஈரானுக்குள் நுழைந்து எவ்வளவு சம்பவங்களை செய்திருந்தார்கள், ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்பதை. இந்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்த 21 இஸ்ரேல் உளவாளிகளை ஈரான் IRGC கைது செய்திருக்கின்றார்கள். ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான கெர்மான்சாவில் இஸ்ரேலிய மொசாட் அமைப்புக்கு ஒரு சிறப்பு அலுவலகம் அமைக்கப்பட்டு அதில் கூலிப்படைகளாக இணைக்கப்பட்ட 21 பேர் ஈரானுக்குள் இருந்து தகவல்களை உடனுக்குடன் அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஈரானுக்குள் என்ன நடக்கின்றது, இராணுவத்தினுடைய ஆயுதங்கள் இங்கே நகர்த்தப்படுகின்றன, முக்கியஸ்தர்கள் IRGCயுடைய முக்கியஸ்தர்கள் இங்கு தங்கி இருக்கின்றார்கள் என்பது வரை அனைத்து தகவல்களும் இவர்களுக்கு இஸ்ரேல் நோக்கி அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுடைய குற்றங்களை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த 21 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் விரைவில் தூக்கிலிடப்படலாம் என்ற செய்தியை ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே மொசாட் தன்னுடைய நடவடிக்கைகளை ஈரானுக்குள் முடுக்கிவிட மொசாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அங்கு IRGC மிகப்பெரிய அளவில் முடுக்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டு தூக்கில் போடுவதற்கான நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டிருக்கும் சம நேரத்தில் இஸ்ரேலும் மொசாட் அமைப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க தவறியதால் 2 மூத்த அதிகாரிகளை இஸ்ரேலினுடைய மொசாட் தலைவர் பணி நீக்கம் செய்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து உளவு அமைப்பான மொசாட்டின் 2 உயரதிகாரிகளை அந்த அமைப்பின் தலைவர் ரோமன் கப்மேன் பணி நீக்கம் செய்திருக்கின்றார் என்ற செய்தி இஸ்ரேலினுடைய காட்ஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர், மற்றவர் மொசாட் பல்வேறுபட்ட நாடுகளில் பல்வேறுபட்ட சதி வேலைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரானுக்கு நம்ம ஒரு சிறப்பு பிரிவை அமைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரானுக்குள் இவருடைய சதி நடவடிக்கைகள் அதிகமாக இருப்பதால் ஈரானுக்கென நியமிக்கப்பட்ட மொசாட்டினுடைய தலைவரும் நீக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எழுத்து மூல ஆணை வழங்கி இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய உளவு பிரிவு இயக்குநரகத்தினுடைய இயக்குனரும் நீக்கப்பட்டிருக்கின்றார். எனவே மொசாட்டினுடைய இந்த நடவடிக்கைகள் தற்போது ஒரு தெளிவான செய்தியை காட்டியிருக்கின்றது. ஈரானுக்குள் அந்த ஆட்சிக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்கள் அனைத்துமே ஸ்டேலின் மொசாட்டினால் தூண்டப்பட்டவை. ஏற்கனவே குறிப்பிட்டோம், பணம் கொடுத்து அந்நிய சக்திகளை ஊடுருவச் செய்து அங்கிருக்கும் சிலரை பயன்படுத்தியே மிகப்பெரிய அளவிலான டாலர்களை மொசாட்டும் சிஐயும் அள்ளி இறைத்து அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதன் பின்னர் உஷாராக இருந்த IRGCயும் ஈரான் இராணுவமும் அதை இரும்பு கரங்கொண்டு நசுக்கி இருந்தார்கள். ஏனென்றால் அது மக்கள் செய்யக்கூடிய ஈரான் அரசுக்கான போராட்டம் கிடையாது என்பதையும் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி மொசாட் CIA தன்னுடைய வேலைகளை ஈரானுக்குள் அரங்கேற்றப் போகின்றார்கள் என்பதை நன்கு அறிந்து கொண்ட IRGC உளவாளிகளையும் கலவரத்தில் ஈடுபட்டவர்களையும் கிளர்ச்சி அடக்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஈரான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தவறு இருப்பதாக கூறி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தாய்லாந்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். தாய்லாந்தின் நோந்தாபுரி மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பாடசாலை நடைபெற்று கொண்டிருந்த போது கல்வி நடவடிக்கைகள் நடக்கும்போது ஒரு மாணவன் திடீரென தன்னுடைய கைப்பையில் இருந்து துப்பாக்கி எடுத்து சரமாரியாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்துகின்றான். இந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தபட்சம்
6 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 15 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்களில் 5 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 3 ஆசிரியர்கள் மற்றும் 3 மாணவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருப்பதுடன் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மாணவனும் போலீசார் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே உலகம் முழுவதும் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தாய்லாந்தின் பாடசாலைக்குள் இடம்பெற்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கை சிறைகளில் தொடர்ச்சியாக கலவரங்களும் படுகொலைகளும் மிகப்பெரிய வன்முறைகளும் வெடிக்கும் சூழ்நிலையில் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடல் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு எவ்வாறு இருக்க போகிறது, அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத இறுதிக்குள் 27 தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை சிறைகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது இலங்கை சிறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இலங்கை அரசுடனும் வெளிவிவகாரத்துறையுடனும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவை இன்றைய நாளில் இலங்கையிலும் உலகிலும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக அகிலம் டிவியினூடாக இலங்கை, இந்தியா, உலகத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், சம்பவங்கள், நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காக அகிலம் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.